ஹலோ ஆல், இன்னைக்கு நான் பாலக்கீரை பசலைக்கீரையை வச்சு ஒரு டேஸ்டியான புலவு பண்ண போகிறேன். கீரை குழந்தைங்க சாப்பிடவே மாட்டேங்கிறாங்கன்ற புலம்புற அம்மாக்களுக்கு இந்த ரெசிபி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கீரை பிடிக்காதவங்களுக்கு கூட அது தெரியாமல் பசங்களுக்கு கொடுக்கலாம், நல்லா சாப்பிடுவாங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஒரு புலவ். இதுக்கு சைட் டிஷ் எதுவுமே தேவையில்லை, வெறும் ரைத்தா வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும், ரொம்ப ஹெல்த்தியானது. நம்ம முடி கொட்டுறவங்க, முடி நல்லா கொட்டுதுன்னு கம்ப்ளைண்ட் பண்ணுறவங்க இந்த ரைஸ் அடிக்கடி செஞ்சு சாப்பிட்லாம். ஏன்னா ஸ்பினேச்சில் அவ்வளோ அயன் கண்டென்ட் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இது கார்டனில் நல்லா விளைஞ்சிருந்தது, இன்றைக்கி இப்போ தான் பறித்து எடுத்து வச்சுருக்கேன். இந்த புலவு பண்ணுறதுக்கு முதல்ல ப்ரிப்பரேஷனுக்கு என்ன பண்ணணுன்னா, இந்த கீரையை நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இதை நல்லா மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கணும். ஃப்ரெஷ்ஷு பால் தான் நான் எடுத்திருக்கேன். ஒரு 2 கிளாஸ் வர்ற வரைக்கும் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் 2 கிளாஸ் பாஸ்மதி ரைஸ், இதை நல்லா தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். ஒரு 20 மினிட்ஸ்லேருந்து 30 மினிட்ஸ் நல்லா ஊறணும். கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் மீடியம் சைஸ் ஆனியன் சின்னதாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். நான் இன்றைக்கி ஸ்மால் ஆனியன் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த பெரிய வெங்காயமும் யூஸ் பண்ணிக்கலாம், சின்ன வெங்காயமும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம பாலக்கீரையில் ஸ்மெல் எதுவும் இருக்காது. ஸோ இந்த புதினாவை நம்ம போட்டோம்னா எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு நல்ல ஃப்ளேவர் கிடைக்குன்றதுனால நான் அந்த புதினா எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். இந்த ரெசிபி நம்ம ப்ரெஷர் பேன்லேயே பண்ணிடலாம். தனித்தனியாக ரைஸை வேக வச்சு அப்புறம் கீரையை குக் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. ஒரேடியாக நம்ம ப்ரெஷர் பேன்லேயே பண்ணலாம். 1 பாட் ரெசிபி மாதிரி தான். ஃபஸ்ட்டு பேன் நல்லா சூடானதும் அதில் கொஞ்சமாக கீ விடுறேன். நெய் வேண்டான்னு நினைக்கிறவங்க ஆயில் கூட விட்டுக்கலாம். அப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாசிப்பூ, கொஞ்சமாக கல்பாசி இதெல்லாம் போடுறேன். இதோட கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன்லேருந்து 1 டீஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம இதில் ஆனியன் போடணும். வெங்காயம் கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் புதினா இலையை போடுறேன். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுது இதில் சேர்க்குறேன். மிளகாய் போடுறேன். இந்த மிளகாய் ரொம்ப காரமாக இருக்காது, அதனால் நான் 4 மிளகாய் போடுறேன். இப்போ இஞ்சி பூண்டு விழுது ரா ஸ்மெல் போனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற கீரையோட பேஸ்ட் அதில் போடலாம். இந்த 1 நிமிஷம் நம்ம நல்லா வதக்கி விடணும். கீரை நல்லா குக் ஆகிட்டு இருக்கும்போதே இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துடலாம். நான் வேறு எந்த மசாலாவும் சேர்க்க மாட்டேன், மஞ்சள் தூள் மட்டும்தான் நான் சேர்க்குறேன். இந்த கீரை 1 or 2 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் நல்லா குக் ஆனதுக்கப்புறம் இதில் நான் ரைஸ் போடுறேன். ரைஸை போட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விடணும். தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன். ரைஸை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் நம்ம இந்த தேங்காய் பால் சேர்த்துடலாம். ரைஸ் நல்லா முழுகிற அளவுக்கு தண்ணி இருந்தால் கரெக்டாக இருக்கும். இது நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம மூடி வைக்கணும். இப்போது இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு, நம்ம இதை மூடி வச்சிடலாம். பாஸ்மதி ரைஸ் நல்லா பழைய ரைஸாக இருந்ததுன்னா 2 விசில்ஸில் இது ரெடி ஆகும். இல்லாட்டி 1 விசில்லே நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். இப்போது 2 விசில் ப்ரெஷரெல்லாம் ரிலீஸ் ஆகிடுச்சு. திறந்து பார்க்கலாம். ஸ்மெல்லு ரொம்ப நல்லாயிருக்கு. அந்த தேங்காய் பால் ப்ளஸ் அந்த புதினா, அந்த நம்ம கரம் மசாலா எல்லாமே சேர்ந்து நல்ல வாசனையாக இருக்குது. லைட்டாக அந்த மாதிரி கிளறி விட்டு கொஞ்ச நேரம் நம்ம திறந்து வைக்கணும். அப்போ தான் ரைஸ் நல்லா பொலபொலன்னு இருக்கும். ரொம்ப டேஸ்டியான ஸ்பீனச் கோகோனட் ரைஸ் இல்லாட்டி புலாவ் ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஆல்.